பெரும்பாலான மக்களுக்கு ஸ்கூலில் சொல்லித்தராத விஷயத்த நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எப்படி மற்றவங்கள பார்த்த உடனே புரிஞ்சு கொள்ளலான்ட்டு. அவங்களுடைய வார்த்தையை வச்சு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கண்கள், அசைவுகள், பாடி லாங்குவேஜ் அண்ட் அவங்க உங்ககிட்ட ஃபேக்காக இருந்தால் கூட உண்மையில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. யாராச்சும் உங்ககிட்ட போய் சொல்கிறாங்களா, உங்கள் மேலே பொறாமப்படுறாங்களா, உங்ககிட்ட உண்மையாக இருக்காங்களா, ஏதாச்சும் உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்களான்னு நீங்கள் இந்த வீடியோலேருந்து கற்றுக்க போகிறீங்க. நீங்கள் இதை கற்றுக்கிட்டால் உங்களால் ஈஸியாக பீப்புளை ஜட்ஜ் பண்ண முடியும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதை விட முக்கியமாக உண்மையை பேசாத போது அந்த உண்மையை உங்களால் ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா இது ஒரு ஃபேக்ட் ஒன்று இருக்குது. வார்த்தைகள் வேணால் போய் சொல்லலாம், ஆனால் நம்ம பாடி லாங்குவேஜ் ஒருபோதும் போய் சொல்லாது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான் உங்கள் மென்டார் சதீஷ் அண்ட் வெல்கம் டு தி பேப்பர் மென்டார்ஸ். மைக்ரோபாஸ், பொய்யுக்கும் உண்மைக்கும் இடையிலான அமைதியான இடைவெளி. நேற்று நைட்டு நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க, தலையாட்டுறாங்க, ஒரு சிறிய பிரேக் எடுக்கிறாங்க, அந்த ஒரு செகண்ட் மட்டும். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நான் என் ஃப்ரெண்டு கூட இருந்தேன்னு. பெரும்பாலானவங்க அந்த ஒரு பிரேக்கை கவனிக்க மாட்டாங்க. அது பார்க்க மூச்சை இழுத்து விடுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மூச்சு அவங்க பிரெயினுக்குள்ளே இந்த கேள்விக்கு உண்மையை சொல்லலாமா ஆர் பொய் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்களான்னு ஒரு சிக்னலாக பாஸ் ஆகும். அந்த டைமில் அவங்க எடுக்கிற அந்த பிரேக்கு இதயத்திலேருந்து பேசலை, அதுக்கு பதிலாக உண்மையை மறைச்சு பொய்யா ஏதோ சொல்ல வராங்கன்னு அர்த்தம். ஏன்னா உண்மையை பேசுகிறவங்க தயங்குறதில்ல. அவங்களுடைய வார்த்தை எளிமையாக இருக்கும். அங்கே எந்த ஒரு தாமதமும் திங்கிங்கும் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் பணத்தை எடுத்தீங்களா என்று கேட்டால் உடனே இல்லை நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பதில் உண்மையோட ஒத்து போகுதுன்னு அர்த்தம். இந்த இடைவெளி எந்த சூழ்நிலையிலும் ஏற்படலாம். பொய் சொல்லும்போது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் மறைக்கும் போது, அடுத்தவங்களை காப்பாற்ற நினைக்கும் போது கூட இது நடக்கும். இந்த மாதிரி யாராச்சும் உங்ககிட்ட பண்ணாங்கன்னா அவங்க பேசுறதை கேட்குறதை நிறுத்திட்டு அவங்க ஏன் பதில் சொல்ல இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க மட்டும் சிந்திக்க தொடங்குங்க. உண்மை பெரும்பாலும் கேள்வி மற்றும் பதிலுக்கு இடையே உள்ள மிகச்சிறிய இடைவெளியில் ஒளிஞ்சிருக்கு. அதை கவனிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது வார்த்தைக்கு பின்னால் இருக்கும் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் கேட்க தொடங்குவீங்க. மனதின் குரலை அறிந்து கொள்வது எப்படி? ஒருத்தர் பேசுகிறப்ப வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்காத, அதுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களுடைய எமோஷன்ஸை கவனி. அவங்க குரல் சொல்கிற விஷயத்தோட ஒத்து போகலன்னா அவங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது வர மெல்லிய பெரும்பூச்சி இருக்குல்ல, அது சாதாரணமான விஷயம் இல்லை. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லைன்னு ஒருத்தர் வேகமாகவோ கோபமாகவோ கத்தி சொன்னால் அவங்களுக்கு அதில் அதிகமான அக்கறை இருக்குன்னு அர்த்தம். வார்த்தைகளை தாண்டி ஒலிகளையும் செய்கைகளையும் கவனிக்க பழகிட்டா நீ யாராலையும் ஏமாறப்பட மாட்டேன். உன்னால் சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற சோகத்தையும், கிண்டலுக்கு பின்னாடி இருக்கிற பொறாமையையும், மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற அன்பையும் தெளிவாக கேட்க முடியும். மௌனம் வார்த்தைகளை விட வலிமையான மொழி. நிறைய பேர் மௌனத்தை வெறுமையாக நினைக்கிறாங்க. ஆனால் உளவியல் ரீதியாக பார்த்தா மௌனம்ன்றது சத்தமில்லாத நிலை அல்ல, அது ஒரு ஆழமான உணர்ச்சியும் கூட. அது எத்தனையோ சொல்லப்படாத வழிகள், வெளிப்படுத்த தயங்கும் அன்பு, மறைக்கப்பட்ட கோவம்னு பல வருத்தங்கள்லாம் நிறைஞ்சிருக்குது. யாராச்சும் ஒருத்தங்கிட்ட நம்ம கொஸ்டின் கேட்கும்போது அவங்க பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தால் ஏதோ குழப்பத்தில் இருக்காங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த தருணத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய யுத்தமே நடக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாமல் அவங்களுக்குள்ளேயே போராடிட்டும் இருக்காங்க. மௌனம்ன்றது மரியாதை, பயம், அழுகை மறக்கும் ஒரு கவசமாக கூட இருக்கலாம். நாம் மற்றவங்ககிட்ட இடைவிடாமல் பேசும்போது அவங்களுடைய ரியாக்ஷனை பார்க்க தவறுறோம். அடுத்த முறை யாராச்சும் மௌனமாக இருக்கும்போது அவங்கள அவசரப்படுத்தாதீங்க. அந்த சூழ்நிலையை காமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவங்ககிட்ட ஒரு கொஸ்டினையும் கேளுங்க. உன் மனசில் ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியுது, நீ ஏதாச்சும் சொல்ல தயங்குறியான்ட்டு. இந்த ஒரு கேள்வி அவங்க மனசில் பல வருஷமாக பூட்டி வச்சிருந்த சில ரகசியம் உங்களுக்கு வெளிப்படுத்தும். அவங்க சொல்ல முடியாத வார்த்தைகள் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள நபராக தான் நீங்கள் இருக்க வேணும். அந்த நபர் நீங்களாக இருக்கும்போது நீங்கள் அவங்கள முழுமையாக புரிஞ்சுக்கொள்ள மனுஷனாக நீங்கள் மாறுறீங்க. மிரரிங் எஃபெக்ட். நீங்கள் எப்போயாவது நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்களோ அப்படியே அவங்களும் பண்ணுவாங்க. இது தற்செயலாக நடக்கிறதுலாம் இல்லை, இதுக்கு பேர் தான் மிரரிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் மனசாவில் 2 பேர் நெருக்கமாக இருக்கும்போது அவங்களோட உடல் மொழி தானாகவே ஒன்று சேரும். அவங்களுடைய அசைவுகள், அவங்க பேசுகிற வேகம், அவங்களோட குரலோட தோணு, இது எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். இது தற்செயலாக நடக்கிற விஷயம் இல்லை, உங்கள் ஆள் மனசு மற்றவங்களோட இணைஞ்சால் மட்டும்தான் இந்தமாரி விஷயம் நடக்குமே. யாராச்சும் உங்களை அதிகமாக மதிக்கிறாங்க, இல்லை யாராச்சும் உங்களை அட்ராக்ட் பண்ணுற நினச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமலே அவங்களோட ஆக்ஷனை நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் 2 பேருமே ஒரே மாதிரியே நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மனசளவில் ஒன்றா இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்டர்வியூ எடுக்கிறவங்க உங்கள் போலவே உங்கள் உடல் மொழியை திருப்பி பிரதிபலிச்சாங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல தாக்கத்தை அவங்ககிட்ட ஏற்படுத்தியிருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்த முறை ஒருத்தங்கிட்ட நீங்கள் பேசும்போது கவனித்து பாருங்கள், அவங்க உங்களை போல செய்கிறாங்களான்ட்டு. அப்படி செஞ்சாங்கன்னா வார்த்தையே தேவையில்லை, அவங்க உங்களோட ஆழமாக இறைஞ்சி விட்டாங்க என்று அர்த்தம்.
உடல் மொழி சொல்லாத ரகசியங்கள். சில நேரங்களில் பல மனுஷங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பாடி லாங்குவேஜ் பார்த்தா அப்படி தெரியாது. நாம் மற்றவங்களை கவனிக்கும்போது அவங்க பாடி லாங்குவேஜ் பார்க்குறது ரொம்ப முக்கியம். கால்களின் அசைவு. சில பேருக்கு கால்களை குறுக்காக வைத்து உட்கார்ந்திருப்பதை பார்த்தா சாதாரணமாக விஷயமாக தோன்றலாம். ஆனால் அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. அவர்கள் உங்களை நோக்கி குறுக்காக கால்களை போட்டு உட்கார்ந்தா ஆர்வமாக இருக்கிறாங்க என்று அர்த்தம். கைகளை கட்டி கொண்டு தாடியை உயர்த்தி நிற்பது ஒருவருக்கு பெரிய தன்னம்பிக்கை இருப்பது போல தோற்றம் அளிக்கலாம். ஆனால் பல நேரங்களில் இது ஒரு போலியான தன்னம்பிக்கை மட்டுமே. பொதுவாக கைகளையோ கால்களையோ குறுக்காக வைத்திருப்பது ஒரு எதிர்மறையான விஷயமாக பார்க்க தேவையில்லை. ஏன்னா இது ஒரு வித கட்டுப்பாடு உணர்வுக்கு பின்னால் மறைந்து இருக்கும் பயம் மட்டுமே. யாராவது அப்படி உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்க எதுக்கு பயப்படுறாங்க, ஆர் என்ன சொல்ல வராங்கன்னு கவனிங்க.